காசால இருந்து ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்குது. அது என்ன செய்தி என்று சொன்னால், காசா நகரத்தினுடைய மையப்பகுதி இருக்குது தானே, காசா சிட்டி, அது போர் வலயமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படையால் போர் வலயமாக, அதுவும் சாதாரண போர் வலயம் இல்லை, அபாயகரமான போர் வலயம் என்று சொல்லி இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் IDF அறிவிச்சிருக்குது. அபாயகரமான போர் வலயம் என்று சொன்னால் அடுத்ததாக என்ன நடக்கும், அடுத்து வரும் சில மணி நேரங்களில் அல்லது அடுத்து வரும் சில நாட்களில் அங்கே என்னதான் நடக்க போகுது, எப்படியான போர் உக்கிரம் பெறப்போகுது, இது சம்பந்தமாக தான் இந்த காணொலியில் விரிவாக விளக்கமாக பார்க்க போகிறோம். இது இறுதி போர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதுதான் இறுதி போர், இதுக்கு மேலே போர் இல்லை, இதோட சண்டை எல்லாம் முடிய போகுது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் ஹமாஸ் அமைப்பினுடைய இறுதி கோட்டை இந்த காசா நகர பகுதி என்று சொல்லி. எனவே இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் அன்றாடம் உலகத்தில் நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலம 10 மணியிலிருந்து, உள்ளூர் நேரம் காலம 10 மணியிலிருந்து அபாயகரமான போர் வலயமாக மாறுகிறது காசா நகர பகுதி என்று சொல்லி இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் IDF அறிவிச்சிருக்கிறார்கள். என்ன பிரச்சனை சொன்னால், உங்களுக்கு தெரியும், இந்த காசா முனை என்றது அதுக்குள்ள பல நகரங்களும் பல கிராமங்களும் இருக்குது. அதில் கடற்கரை பகுதியும் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த நகரங்களுக்குள்ள மைய நகரம், முக்கியமான நகரம், தலைநகரம் என்று கூட நாங்கள் சொல்லலாம். அதுதான் இந்த காசா சிட்டி பகுதி. அதுதான் இப்போ ஹமாஸ் அமைப்பினுடைய இறுதி கோட்டையாக இருக்குது. அந்த ஒரு குறுகலான பகுதிக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் பல லட்சக்கணக்கான காசா மக்கள், பலஸ்தீனிய மக்கள் அதுக்குள்ள அடைபட்டிருக்கின்றார்கள். அதுக்கு தான் இப்போ சண்டையும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அது முற்றுமுழுதாக இஸ்ரேலிய படையால் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறுகலான பகுதிக்குள்ள இப்போ மக்கள் அடைபட்டிருக்கிறார்கள். அதன் மீது தொடர்ச்சியாக தாக்குதல்களும் நடைபெற்று கொண்டிருக்குது. அது எறிகணை தாக்குதல்கள், விமான தாக்குதல்கள் மற்றும் துப்பாக்கி சூட்டு தாக்குதல்கள். அந்த துப்பாக்கியால் சுடுறதை சொல்லுவோம், அந்த ஃபயரிங் ரேஞ்ச் என்று சொல்லுவோம். அந்த ஃபயரிங் ரேஞ்சுக்குள்ளேயே எல்லாமே வந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே மிக மிக ஒரு ஆபத்தான நிலையில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சிக்கியிருக்கிறார்கள் என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்றையும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை விடுத்திருக்கிறது. அது என்று சொன்னால், தற்காலிகமான முறையில் மனிதாபிமான உதவிகள் நிறுத்தப்படுகின்றன. அங்கே எந்த ஒரு அமைப்பும் உணவை கொண்டு போக முடியாது, யாருமே அங்கே போக முடியாது. நாங்கள் இறுதி சண்டையை தொடங்கிட்டோம். அது முற்று முழுதாக போர் வலயமாக மாற்றப்பட்டிருக்கு என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள். யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால், இதுக்கு முதல் போர் வலயம் என்று சொல்லி ஒரு சொல்ல பயன்படுத்தலை. இது போர் வலயம் என்று சொல்லி, அதுக்கு பதிலாக இது அமைதி வலயம், இது சமாதான வலயம், இந்த இடத்துல மக்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று சொல்லி சில பல வலயங்கள் அறிவிக்கப்பட்டது. அந்தந்த வலயங்களில் போய் மக்கள் தங்கியிருந்த போதே அங்கே தாக்குதல் நடத்தி அங்கேயே நிறைய மக்கள் கொல்லப்பட்டவர்கள். அதாவது இந்த இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு, இங்கே சண்டை நடக்காது, இங்கே ஷெல் விழாது என்று சொல்லி அந்த இடத்துக்கு மக்களை வரவழைச்சு போட்டு அங்கேயே தாக்குதல் நடந்தது என்று சொன்னால், ஒரு இடம் போர் வலயமாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட பிறகு அங்கே எதையுமே நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அங்கே என்னென்னலாம் நடக்கும் என்றதை நாங்கள் கற்பனை பண்ணியே பார்க்க முடியும். எனவே அப்படியான ஒரு இறுதி கட்டம், இறுதி போருக்கான ஒரு அறிவிப்பு இப்போ காசா நகரத்தின் மீது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு அண்மைய நாட்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால், மக்கள் அங்கிருந்து ஏராளமானவர்கள் வெளியேறி கொண்டு வர்றதா சொல்லப்படுது. கடந்த சில நாட்களில் மட்டும் 7,90,000 பேர் அங்கிருந்து வெளியேறி கடற்கரைகள் நோக்கி சென்றிருப்பதாக சொல்லப்படுகின்றது. கடற்கரை பகுதி மட்டுமில்லாமல் காசா முனையத்தினுடைய ஏனைய நகரங்கள், ஏனைய பகுதிகள் நோக்கியும் மக்கள் தொடர்ச்சியாக அங்கிருந்து வெளியேறி இடம்பெயர்ந்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அப்படி வெளியேறி வர மக்களுக்கு சரியான ஒரு தங்குமிடமோ அல்லது சரியான ஒரு பராமரிப்போ இல்லை என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையால் குற்றம் சாட்டப்படுது. அதால் நிறைய சுகாதார கேடுகளும் மக்களுக்கு உடல்நிலை பாதிப்பும் என்று சொல்லி நிறைய பின்விளைவுகள் ஏற்பட்டு கொண்டு வருது என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை ஒரு பக்கத்தால் சொல்லிக் கொண்டிருந்தது. இருந்தாலும் யுத்த வலயத்துக்குள்ள சிக்கி இருக்க விரும்பாத மக்கள் தொடர்ச்சியாக அங்கிருந்து வெளியேறி வருகின்றார்கள். எனவே அடுத்து வரும் சில நாட்களில் இந்த சண்டை ஒரு முடிவுக்கு வரும் என்றுதான் பொதுவாக சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால், இது இறுதி யுத்தம், இறுதி போர் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹமாஸ் அமைப்பினுடைய இறுதி கோட்டையை கைப்பற்றுவதற்கு இஸ்ரேலிய படையினர் முயற்சி செய்து வருவதாக சொல்லப்படுது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேல் காசா மேல தாக்க ஆரம்பித்த காலத்தில் இருந்தே அந்த மனிதாபிமானம் என்ற ஒரு விஷயத்தை தூக்கி ஒரு ஓரமாக வச்சு போட்டு அதை
கணக்கே எடுக்காமத்தான் எந்த ஒரு விளைவை பற்றியும் சிந்திக்காமல் சர்வதேச சட்டங்கள், சர்வதேச எதிர்ப்புகள், கண்டனங்கள் அது எல்லாத்தையும் புறந்தள்ளி போட்டு தான் இந்த சண்டை வந்து ஆரம்பித்து நடந்து இருக்குது. அதனால தான் 60,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து இப்போ கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த சண்டை வந்து இஸ்ரேலால் முன்னெடுக்கப்படுற இந்த சண்டை வந்து சர்வதேச விதிமுறைகளுக்கு முரணானது என்று சொல்லி சுட்டி காட்டாத ஆட்களே இல்லை. எத்தனையோ பல்கலைக்கழக பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள், இராணுவ வல்லுநர்கள் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வருகின்றார்கள். அவர்களுடைய பேர் விவரங்கள் எல்லாம் இருக்குது, அதை வாசிச்சா அது நீளமாக போயிடும். எனவே வந்து சர்வதேச அழுத்தம் என்றது இருந்துதான் இருக்குது. இந்த போர் வந்து நியாயமற்ற போர் என்று சொல்லி. ஏன் நியாயமற்ற போர் என்று சொன்னா, இப்ப சர்வதேச போர் விதிமுறைகள் என்று சொல்லி இருக்குது. ஒரு நாடு இன்னும் ஒரு நாட்டுக்கு மேல போர் தொடுக்கிறதுக்கு என்று சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அல்லது ஒரு நாடு இன்னும் ஒரு அமைப்புக்கு மேல தாக்குதல் நடத்துறதுக்கும் சரியான காரணம் வேணும். அந்த ஒரு விகிதாசாரம் சரியா இருக்கணுமாம். அதாவது ஒரு அமைப்பால வந்து நாங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறோம், இந்த பாதிப்பினுடைய அளவு என்ன, அதுக்கு நாங்கள் எடுக்கிற நடவடிக்கை அளவு என்ன, அது தற்காப்பு நடவடிக்கையாக இருந்தாலுமே கூட அதுக்கும் ஒரு அளவு இருக்குது, ஒரு பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே இஸ்ரேல் முன்னெடுக்கிற இந்த படை நடவடிக்கை அந்த பெர்சன்டேஜ் எல்லாத்தையும் தாண்டி எங்கேயோ போயிட்டுது. எனவே வந்து இப்ப அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுக்குள்ள போது தாக்குதல் நடத்தினதை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள போறதில்லை. அது கண்டனத்துக்குரியது. அதில் வந்து இஸ்ரேலிய மக்கள் கொல்லப்பட்டார்கள், பணிய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டார்கள். அதை வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது முழுக்க முழுக்க பிழையான ஒரு விஷயம். அப்படி ஒரு நடவடிக்கை ஹமாஸ் செய்ததன் காரணமாக ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதுக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு கேட்டால் உரிமை இருக்குது. தற்காப்பு நடவடிக்கையை மேற்கொள்றதுக்கோ அல்லது ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக ஒரு தாக்குதலை நடத்துறதுக்கோ உரிமை இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு எல்லை இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது. எவ்வளவு பாதிப்பு வந்ததோ அதுக்கு ஏற்றபடி தான் அந்த ஒரு பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. சர்வதேச சட்டத்தில் இதெல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்காம். இப்படி நடந்தால் இப்படி செய்யணும், இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணணும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்காம். ஆனால் அவ்வளோத்தையும் தூக்கி வச்சுட்டு இன்றைக்கு காசால வந்து 60,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 1,50,000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து படுகாயமடைந்திருக்கிறார்கள். எனவே அதுக்கு இது சமம் இல்லை என்றுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதைத்தான் எல்லோருமே சுட்டி காட்டுகிறார்கள். யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா ஐக்கிய நாடுகள் சபையை சேர்ந்த இன்னும் ஒரு அதிகாரி சொல்லியிருக்கார், சர்வதேச சட்டங்கள் எல்லாமே வந்து சிதைவடைந்து வருகின்றன. இப்போ 2ஆம் உலக போருக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், இந்த ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்கி அதில் அந்த சட்டம் இந்த சட்டம், உலக பாதுகாப்பு சட்டம், நாடுகளுக்கு இடையிலான அந்த சட்டம் என்று சொல்லி இயற்றாத சட்டங்களே இல்லை. சட்டங்கள் என்னவோ இயற்றி அது ஒரு தொகையாக குவிச்சு வைக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதை யாராவது ஃபாலோ பண்ணினோமான்னு கேட்டால் அதுதான் இல்லை. அப்போ எதுக்கு சர்வதேச சட்டங்களை வந்து இயற்றி வச்சுக்கிறீங்க? எதுக்கு ஐக்கிய நாடுகள் சபை என்று சொல்லி ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்குள்ள நிறைய கிளை அமைப்புகள் எல்லாத்தையும் உருவாக்கி எதுக்கு வச்சுக்கிறீங்க? யாருமே எதையுமே ஃபாலோ பண்ணுறேன் போது அப்புறம் எதுக்கு அந்த சட்டங்கள்ன்றதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தில் வேறு ஏதாவது நாடுகள் வந்து சர்வதேச சட்டத்தை மீறினா அதுக்கு ஒரு விதமான ரியாக்ஷன் இருக்கும். ஆனால் இங்கே வந்து சர்வதேச சட்டத்தை மீறுறது, மனிதாபிமானத்தை மீறுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரிய பெரிய வல்லரசு நாடுகளினுடைய செல்ல பிள்ளை என அழைக்கப்படுகின்ற இஸ்ரேல். எனவே இஸ்ரேல்லாம் இப்போ வந்து தவறு செய்து ஒன்று இருக்குது. இதற்கு எதிராக மேற்கு நாடுகள் கண்டிக்கிற மாதிரி கண்டித்து, கண்டிக்காத மாதிரி அப்படியே விட்டு, அதாவது இந்த ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணும் என்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து கண்டனங்கள் தெரிவிக்கிறதும் எதிர்ப்பு காட்டுறதும், மற்ற பக்கம் வந்து மறைமுகமாக ஆதரவு கொடுக்கிறதும் என்று சொல்லி ஒரு பக்கத்தால் போய்கொண்டிருக்குது. எனவே இந்த சர்வதேச சட்டங்கள் என்ற ஒரு சட்டம் இனியும் உலகத்தில் இருக்கா, அதெல்லாம் உயிரோடு இருக்கான்றதே இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலம் 10 மணியில இருந்து அபாயகரமான போர் வலயம் என்று சொல்லி காசா சிட்டி பகுதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேல மனிதாபிமான உதவிகள் இல்லை என்று சொல்லி உத்தியோகபூர்வமாகவே அறிவித்திருக்கிறது இஸ்ரேல். அதாவது மனிதாபிமான உதவிகளை நாங்கள் அனுப்புறோம் என்று சொல்லிக்கொண்டே அங்கேயே நிறைய பிரச்சனைகள் வந்தது. இப்போ வந்து மனிதாபிமான உதவிகளை நிறுத்துறோம் என்றே சொல்லியே அறிவிச்சாச்சு. எனவே இது வந்து ஒரு உச்சக்கட்டம். எனவே அடுத்து வரும் சில நாட்கள்ல இந்த போர் ஒரு முடிவுக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஆனா எங்களுடைய கவலை எல்லாம் அங்க இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்கள் தான். ஆனா நாங்கள்லாம் கவலைப்படுறோமே தவிர கவலைப்பட வேண்டிய ஆட்கள் வந்து கவலைப்படல என்றுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.